என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நாம ஏன் கத்துக்கிறோம், அதோட உண்மையான நோக்கம் என்ன? அறிவை அடையறதுல ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு வெளிய இருந்து உள்ளே கொண்டு வர்றது, இல்ல உள்ளே இருக்கிறத வெளியே கொண்டு வர்றது. நம்மள பலரும் கல்வியை ஒரு காலி பக்கெட் மாதிரி தான் பாக்குறோம். வெறும் தகவல்களை வச்சு அதை நிரப்ப சேஷ்ட பண்றோம். ஆனா ஒருவேளை இந்த பார்வை முழுமையானது இல்லனா, கத்துக்கிறதுங்கிறது வெறும் சேர்க்கறது மட்டும் இல்லனா, இங்கதான் சுவாமி விவேகானந்தரோட பார்வை வருது. அவரு மனுஷங்கள காலி பாத்திரமா பார்க்கல, ஒரு மறைக்கப்பட்ட சிற்பமா பார்த்தாரு. அவரோட புகழ்பெற்ற ஒரு மேற்கோள் இருக்கு: கல்வி என்பது மனிதனுக்குள் ஏற்கனவே இருக்கிற பரிபூரணத்தை வெளிக்கொணர்வதுதான். இதை இப்படி யோசிங்க, நீங்க தான் அந்த சிற்பம். கல்விங்கிறது அந்த உளி, தேவையில்லாதது செதுக்கி உங்களை வெளிக்கொணருது. அப்போ நீங்க புதுசா திறமையானவரா ஆகல, ஏற்கனவே இருக்கிற உங்க திறமை மேல இருக்கிற தடைய நீக்கிறீங்க, அவ்வளவுதான். நீங்க படிக்கிற ஒவ்வொரு புக்கும், சந்திக்கிற ஒவ்வொரு சவாலும் உங்களை நீங்களே வெளிப்படுத்திக்கிற கருவிகள் தான். அந்த பரிபூரணம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அதை வெளிவர அனுமதிக்கிறது மட்டும்தான்.